வரிசையா 2 டெஸ்ட் மேட்ச் கிடையாதுங்க, 10 மேட்ச் தோத்தா கூட இந்த மாதிரி தலையும் கிங் கோலியும் ஒன்னா போனாங்கன்னா we are happy என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்க்கு பின்னாடி அது நடந்துச்சு இது நடந்துச்சு அப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக சந்திச்சிருக்கிறாங்க, என்ன காரணம் பார்த்துருவோமா? எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பல லெஜெண்டுகள் அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் டீம்ல காத்து வாங்குது யாருமே இல்ல. அந்த வகையில இந்தியா சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக 2 மேட்ச் தொடர்ச்சியா தோத்துட்டாங்க, சீரிஸை கையை விட்டுட்டாங்க. இது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி இருக்கு. நம்ம கூட பார்த்தோம், கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கம்பீர் ஒழிக அப்படிலாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் கிரிக்கெட் பார்க்கறத நிப்பாட்ட போறாங்களா, இவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது சரி டெஸ்ட் மேட்ச் தான் தோத்துட்டாங்க, ஸோ கண்டிப்பாக ஓடியை ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இந்தியன் டீம் இருக்கிறாங்க. ஆனா என்ன பாசிட்டிவ் அப்படின்னா இந்தியன் டீம்ல ரோஹித் சர்மா இருக்கிறாரு, அதே போல விராட் கோலி இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே ஆஸ்திரேலியாக்கு எதிரான கடைசி ஓடிய மேட்ச்ல சூப்பரா ஆடினாங்க. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா 120+ அடிச்சாரு, அதே போல விராட் கோலி பாத்தீங்கன்னா 70+ ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஃபார்ம் இந்தியன் டீமுக்கு பயங்கரமான பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் வியாழக்கிழமை விராட் கோலி பாத்தீங்கன்னா பயிற்சியை முடிச்சு தல தோனியை பார்க்க போயிருக்கிறாரு. என்ன காரணம்னா மேட்ச் நடக்க போறது லான்ச்சில் இருக்கக்கூடிய ஜேஎஸ்சி அப்படிங்கிற மைதானத்துல தான். ஸோ கண்டிப்பாக தலை இருக்கக்கூடிய ஊருக்கு போயிருக்கோம், தலையை பார்க்காம வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது பார்த்ததுக்கு அப்புறமா என்ன விராட் கோலி போகும்போது தனியாவா போறீங்க, அப்பெல்லாம் போகாதீங்க நான் டிராப் பண்றேன் அப்படின்னு தலை அவரே காரை எடுத்து அவரை உட்கார வச்சு வண்டி ஓட்டிட்டு ஹோட்டல்ல போய் டிராப் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி மட்டும் தான் போனாரான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ரிஷப் பண்ட், ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்னு நிறைய பேர் தல தோனியை பார்க்கறதுக்காக நேரடியாகவே போயிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலை தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஃபன்னான மீட்டிங்கா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்களா ஏன் மீட் பண்றாங்க அப்படின்னா கம்பீருக்கு எதிராக பேசுறாங்க. கம்பீர் பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் டீமோட துரத்தினார் இல்லையா ரோஹித் சர்மா விராட் கோலி. ஸோ 2 பேரும் தோனிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை தெரியாம. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நடந்த ஜாலி மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங்கும் எதுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது தான் கிரிக்கெட் வட்டாரங்களில் பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னவோ என்னதான் ஐபிஎல் வந்துட்டா சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்னு அடிச்சுக்கிட்டா கூட இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது ஃபேன்ஸுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்குறவங்க சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.